வரப்புக்கு எதிர் பக்கத்தில் பள்ளம் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் நிறைய ஈரம் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்ல ஈரம் இருக்குது இந்த மண்ணில். மண்ணே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும் காஞ்சி போய். இது பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கும். இப்போது அந்த பக்கம் ஆழமாக எடுத்துருக்கிறேன், இந்த பக்கம் மண்ணை அணைச்சிருக்கிறேன். இப்போது தவறி மழை பெஞ்சுதுன்னா இங்கே பெய்கிற தண்ணி இங்கே பெய்கிற தண்ணி எல்லாம் ஓடி வர்றது மாதிரி இதை நான் வடிவமைச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்போது ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி எல்லாம் ஓடி வந்து இந்த குழிவுள்ள தானாகவே நின்றுக்கும் பாருங்களேன். ரைட்டுங்களா? இப்போது இறுக்கமான மண்ணாக இருந்தால் விதை முளைக்காது தானே, கொஞ்சம் மண் பொலப்பொலப்பாக இருக்கணும் தானே, அப்போ தான் ஈரம் இருக்கும் அது உள்ள. அதுக்காக என்ன செய்கிறேன், இதை நல்லா கொத்தி கிளறி விட்டுருக்குறேன். ரைட்டுங்களா? இதுக்கு கீழே ஈரம் இல்லை, ஏன்னா காஞ்சி போச்சு. ஏன்னா பெய்கிற தண்ணியெல்லாம் ஓடி வந்துட்டு அதுலேயும் 2-3 நாள் பெஞ்ச தண்ணியில் கொஞ்சம் ஈரம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு வேளை உங்களால் தண்ணி கொண்டு வர முடியுது அப்படின்னா ஒரு குடம் 2 குடம்